ஸ்ரீராமருக்கு சமமாக இருந்த பரதன் ராமரை விட 3 மடங்கு நல்லவன் என்று ராமரை பெற்ற கோசலாதேவியே சொல்ல போகின்றார். ஆம், பரதனை பாராட்டிய கோசலை வாருங்கள் பார்க்கலாம். ஸ்ரீராமரிடம் ராஜ்யத்தை ஒப்படைப்பது என்ற தசரதனின் தீர்மானம் கைகேகியால் மாறி போனது. ராமர் காடு செல்ல வேண்டும், பரதனுக்குத்தான் ராஜ்யம் என தீர்மானமானது. இத்தகவலை தன் தாயான கோசலாதேவியிடம் போய் பரதனுக்குத்தான் மகுடம், அவன் முடிசூட்டிக் கொள்வான் என்று ஸ்ரீராமர் கூறினார். ஒரு மகனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுப்பவர்கள் பெற்றோர்கள் தான். அவற்றையெல்லாம் தாயும் தந்தையும் இணைந்து நடத்தி வைப்பார்கள். அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம். அவ்விதம் பெற்றோர்களால் தான் அரசுரிமை பெறுகின்றான் பரதன். அதில் பிழை ஒன்றும் இல்லை. தசரதனும் பரதனுக்கு ஆட்சியை தர மறுக்கவில்லை. ராமன் வனம் போக வேண்டும் என்பதைத்தான் மறுக்கின்றார் தசரதர். கோசலை தன்னுடைய மகன்கள் 4 மேலும் ஒரே மாதிரியான வித்தியாசம் பார்க்காத அன்புடையவள். மகன்களிடையே வேற்றுமை பார்க்கும் பழக்கத்தை கை கொள்ளாதவள். வேற்றுமை பாராட்டுதல் என்னும் பழக்கத்தை மாற்றியவள் அவள். வேற்றுமையை மாற்றினாள் என்பது கம்பனின் வரிகள். அவள் தன்னுடைய 4 மகளிடமும் செலுத்திய அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா? பருகில் அன்பு, குற்றமற்ற அன்பு. அப்படிப்பட்டவளே சொல்லிவிடுகின்றாள். பரதனை பற்றி கோசலை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றாள் என்பதை வெளிப்படுத்தும் முறைமையன்று என்பது ஒன்று உண்டு. தான் பெற்ற மகனான ஸ்ரீராமனுக்கு மகுடம் இல்லை, அது பரதனுக்கு போக போகிறது என்பது தெரிந்ததும் கோசலாதேவி ஸ்ரீராமனிடம் சொன்ன வார்த்தைகள் இவை. பரதனுக்குத்தான் அரசுரிமை, எனக்கன்று என்பதாக ராமர் சொன்னவுடன் கோசலை சொல்லும் பதில் இது. அரசுரிமை பரதனுக்கே என்பதில் மறுப்பு தெரிவிக்க எந்த முகாந்திரமும் இல்லாத போதும் வலுக்கட்டாயமாக மறுப்பு தெரிவித்தே ஆக வேண்டும் எனில் அவனுக்கு பட்டம் கட்டுவது முறைமைக்கு மாறானது என்பது மட்டும்தான். மூத்தவனுக்கு பட்டம் என்பது முறைமை. ஆக மரபு நடைமுறை என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே பரதனுக்கு அரசுரிமை என்பது தவறானதாக துணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தால் அவனே ஆகச் சிறந்தவன், உன்னை விட சிறந்தவன், உன்னை விட நல்லவன், நிறைந்த குணமுடையவன், குறை இல்லாதவன் என்று சொல்கின்றாள் கோசலை. ஆக அரசுரிமை பெறுவதற்கு ராமனுக்கு இருக்கும் ஒரே ஒரு தகுதி ஒரு நாள் முன்னதாக ஜனித்தது தான். ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம், பரதன் பிறந்த நட்சத்திரம் பூசம். சில நாழிகை வித்தியாசம் தான். ஏனைய அனைத்து தகுதிகளிலும் பரதனே மேம்பட்டவன், நின்னிலும் நல்லன் என்று பரதனை புகழ்ந்து ராமன் எடுத்து சொல்கின்றாள் கோசலை. உன்னை விட நல்லவன் என்று எதை குறித்து சொல்கின்றாள் கோசலை? வீரம் குறித்தா, வினயம் குறித்தா, அறிவு குறித்தா, ஆண்மை குறித்தா, கல்வி கேள்விகளில் சிறந்தவன் என்பதற்காகவா? அப்படியெல்லாம் பகுதி பகுதியாக சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக குணத்தில் சிறந்தவன் என்று ஒரே போடாக போடுகின்றாள் கோசலை. எவ்வித முகாந்திரமும் இல்லாமல், விசேஷ பின்னணி ஏதும் இல்லாமல் கோசலை ஆத்மார்த்தமாக சொல்லும் வார்த்தைகள் இவை. பரதனின் குணம், ராமனின் குணம் இவற்றை ஒப்பிட்டே கோசலை இவ்விதம் சொல்கின்றாள். இவ்வார்த்தைகள் சொல்வதற்கு தகுதியானவள் கோசலையே. அவளை விட வேறொருவர் இருக்க முடியாது. பிறந்தது முதல் இருவரையும் நன்கு அறிந்தவள் அவள். அவளின் வார்த்தை நிறைகுணத்தவன் நின்னிலும் நல்லன் என்பதாகும். நின்னிலும் நல்லனாள் குறைவு இலன் என கூறினாள். 4 மறியில் அன்பினில் வேற்றுமையை மாற்றினாள். பரதன் ராமனை விட நல்லவன் என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை கோசலை. எத்தனை மடங்கு நல்லவன் என்பதை கணக்கீடு செய்து மும்மையும் நிறைகுணத்தவன், உன்னை விட 3 மடங்கு நல்லவன் என்று கூறிவிடுகின்றாள். கோசலாதேவி பேசுகின்றாள். ராமா, மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுவது என்பது முறையல்ல. இருந்தாலும் பரதன் உன்னை விட 3 மடங்கு நிறைந்த குணங்களை உடையவன், நல்லவன், குறையில்லாதவன் என்றெல்லாம் கூறுகின்றாள் கோசலை. உத்தமமான தாயின் வார்த்தைகள் இவை அல்லவா? சீதா கல்யாணம் முடிந்தவுடன் பரதன் சத்ருகனன் இருவரும் கைகேயி தேசம் போய்விட்டார்கள். தன் மகன் பரதனுக்காக கைகேயி வரம் கேட்டு சீதா ராம லட்சுமணர்கள் காடு செல்ல தசரதர் இறக்க என்னும் நிகழ்வுகள் நடந்த பொழுது பரதனும் சத்ருகனனும் அயோத்தியில் இல்லை. பிறகு வசிஷ்ட முனிவரின் உத்தரவால் பரத சத்ருகனர்கள் அயோத்திக்கு திரும்பினார்கள். அயோத்திக்கு வந்த பரதன் தன் தாய் செய்தவைகளை அறிந்தவுடன் கடும் கோபம் கொண்டான். கைகேயியை தான் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி செய்தால் அது ராமனுக்கு பிடிக்காது என்று பரதனுக்கு தெரியும்.
தானும் இந்த அறம்பழுவிய செயலை கண்டு இறக்கவில்லை என்றால் தானும் அந்த அநீதியை பங்கு கொண்டது போலத்தான் என்கின்றார். ஆண்டனன் எந்தை என் தன்முன் மாதவம் பூண்டனன் நின் கொடும் புணர்ப்பினால் என்றால் கிண்டலன் வாய் அது கேட்டும் நின்ற யான் ஆண்டனனே அன்றோ அரச ஆசையால். இப்படிப்பட்ட வரம் கேட்டது தெரிந்த பின்னும் நானும் இறக்காமல் இருக்கின்றேன். இது நான் இந்த அரசை ஆசையோடு ஏற்றுக்கொண்டதற்கு ஒப்பாகும் என்கின்றான் பரதன். ஒரு மா வீரனை போல் தான் செய்த தவறுக்கும் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். அரசாட்சி ராமருடையது, ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன், நானும் மர உரி பூண்பேன் என்று பரதன் தான் சொன்னபடியே மர உரி பூண்டார். இவ்வாறு தாயிடம் கோபம் கொண்ட பரதன் நேராக கோசலாதேவியின் மாளிகைக்கு செல்கின்றான். ராமன் முடிச்சூட்ட போவதில்லை, பரதனே அரசாள போகின்றான் என்பதை அறிந்து கொள்கின்றாள் கோசலை. தன் முன்னால் வந்த பரதனை கண்ட கோசலை, பரதா, கைகேயியின் எண்ணம் உனக்கு தெரியாது போலும் என்கின்றார். அதனை கேட்ட பரதன் நடுங்கினார், புலம்பினார். தாயே, எனக்கு என் அண்ணன் ராமபிரானை அன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லை. அத்தெய்வம் காடு போனதற்கு நான் உடன்படேன் என்றால் என்னென்ன பாவங்கள் செய்தவர்கள் போகும் நரகத்திற்கு நான் போவேன் என்று புலம்பி சபதங்கள் செய்கின்றார். பரதனின் இந்த வாக்குகள் மனித குலத்திற்கு அரணாக அமைய வேண்டியவை. அறச்செயல்கள் அழிந்து போகும்படி செய்பவன், இரக்கமில்லாத மனம் கொண்டவன், அடுத்தவர் வீட்டு வாசலில் தவறான எண்ணத்தோடு காத்திருப்பவன், அடுத்தவர் மீது கடுங்கோபம் கொண்டவன், பாவத்தை மேற்கொண்டு உயிர்களை கொண்டு வாழ்ந்தவன், முற்றும் துறந்த முனிவருக்கு துன்பம் கொடுத்தவன் ஆகியோர் அடையும் நரகத்தை நான் அடைவேனாக என்று சொல்லி சபதம் செய்தார். அரண் கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரை சீரியோன் பரத சபதம் என்றே விரிவாக சொல்லப்படும் பகுதி இது. குருநாதர் பெண்கள் ஆகியோரை கொலை செய்தவன், மன்னருடன் போர்க்களத்திற்கு சென்று மன்னரை விட்டுவிட்டு புறமுதுகு காட்டி ஓடி வந்தவன், ஏழைகளின் செல்வத்தை கவர்ந்தவன் ஆகியோர் அடையும் நரகத்தை நான் அடைவேனாக. தாயானவள் பசியால் உயிர் தோர்ந்து வாட தனது பெருத்த வயிற்றுக்கு உணவு உண்ணும் பாவி, நம்பியிருந்த தலைவனை கைவிட்டு ஓடி போனவன் ஆகியோர் அடையும் நரகத்தை அடைவேனாக. படைக்கருவிகள் வீசும் போர்க்களத்தில் பகைவர்க்கு பணிந்தவன், ஆடு மாடு பன்றி முதலான உயிர்களின் மீது அன்பு காட்டி வளர்த்து அவற்றை கொன்று தின்னும் ஆசை உடையவன், குறைவுபடாத அறவழியில் செயல்படாமல் தவறான வழியில் மிகுந்த பொருள்களை கவர்ந்து கொள்ள விரும்பும் அரசன் ஆகியோர் அடையும் நரகத்தை நான் அடைவேனாக. ஒவ்வொரு தவறாக பாவமாக சொல்லி அதை செய்பவர் அடையும் நரகத்தை சொல்லி ராமர் காடு போக நான் மனதளவிலாத ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் அந்த நரகங்கள் எனக்கு கிடைக்கட்டும் என்பதன் மூலம் பரதன் ஒரு தர்மக்கடல் என்பது வெளிப்படுகிறது. கோசலை 4 புதல்வர்களிடமும் குற்றமற்ற அன்பு செலுத்துவதில் வேற்றுமை காட்டாதவள் என்கின்றார் கம்பர். ஆம், 4 பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவதில் எந்தவிதமான வேறுபாட்டையும் காட்டாதவள் கோசலை. ராமரை பெற்ற கோசலை வாயினால், ராமா, உன்னை விட 3 மடங்கு நல்லவன் பரதன் என்று பாராட்டப்பட்ட பரதனை 1000 ராமர்கள் உனக்கு ஒப்பாவார்களா என்று பாராட்டுகின்றார். 14 ஆண்டு காலம் முடிய போகிறது. ராமன் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு மீண்டும் வரவேண்டிய காலக்கெடு முடிய போகிறது. ஆனால் அவன் வரும் அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை. அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அவனுக்கு தசரதன் இட்ட கட்டளை 14 ஆண்டு காலம் வனவாசம் தான். ஆனால் அந்த ஆணையை பரதன் கண்டுகொள்ளவே இல்லை. ராமன் தனிப்பட்ட முறையில் பரதனுக்கு வாக்கு கொடுத்து போயிருக்கின்றான். தகப்பனார் தனக்கு இட்ட கட்டளை ஒரு பெரும் இருந்தாலும் தன்னுடைய வாக்கினை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ராமனுக்கு உண்டு. அயோத்தியின் அரசுரிமையை ஏற்றுக்கொள்வதற்கு பரதன் ஒரு நிபந்தனையை விதிக்கின்றான் ராமனிடம். 14 ஆண்டுகள் கழித்தும் நீ மீண்டும் அயோத்திக்கு வந்து அரசுரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோமுறை புரிதல் வேண்டும். அப்படி நீ செய்ய தவறினால் நான் தீயில் விழுந்து உயிரை போக்கிக் கொள்வேன், உன்மேல் ஆணை என்று பரதன் சொல்கின்றான். 14 ஆண்டு காலம் கழிய போகிறது இன்னும் சில நாழிகைகளில் என்று பரதனுக்கு ஜோதிடர்கள் வந்து நினைவூட்டி போகிறார்கள். அண்ணன் வந்த பாடில்லை. அவன் வருவதற்கான செய்தியோ ஓலையோ வேறு சமிக்ஞைகளோ இல்லை. அதனால் உடனே பரதன் ஆட்சியை தம்பி சத்ருக்கனிடம் ஒப்படைத்துவிட்டு அக்னிகுண்டம் தயார் செய்ய ஆணையிடுகின்றான். தீக்குழி தயாராகிறது. அந்த தீயில் பாய்ந்து உயிரை விடும் நிமித்தமாக அதனை வலம் வருகின்றான் பரதன். இந்த நிகழ்வுகள் கோசலையின் காதை எட்ட அவள் ஓடோடி வருகின்றாள் அவ்விடத்திற்கு. பிறகு பரதனிடம், நீ தீப்பாய வேண்டாம், நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? எண்ணிக்கை இல்லாத கோடி ராமர்கள் வந்தாலும்
உனக்கு ஈடாக மாட்டார்களே. புண்ணியத்தின் மறுபிறப்பல்லவா நீ. அப்பேற்பட்ட நீ உயிர் விட்டு விட்டால் இவ்வுலகமே அழிந்துவிடும். இவ்வுலகம் மட்டுமில்லாமல் வானுலகம் அழிந்துவிடுமே. அதனால் இம்முயற்சியை கைவிட்டு விடுவாயாக என்று பரதனை கோசலை வேண்டிக் கொள்கின்றார். பிறகு கோடி ராமர்கள் என்று சொல்லியிருந்தாலே போதும், அதற்கு ஒரு படி மேலே சென்று விடுகிறாள் கோசலை. எத்தனை கோடி என்று திட்டவட்டமாக ஒரு எண்ணிக்கையை சொல்ல அவளால் இயலவில்லை. பல பல என்று சொன்னாலும் போதாது என்று தொனிக்கும் வகையில் எண்ணில் கோடி எண்ண முடியாத அளவு கோடிகள் என்று சொல்லிவிடுகின்றாள் கோசலை. எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் அண்ணல் நின் அருளுக்கு அருக ஆவாரோ என்று. இவை கோசலை பரதனை பார்த்து சொல்லும் வரிகள். பரதனுக்கு ஈடாக எத்தனை கோடி ராமர்கள் என்று கோசலையால் வரையறுத்து கூற இயலவில்லை. அதனால் எண்ணில் கோடி என்று சொல்லிவிடுகின்றாள் கோசலை. எண்ணிக்கையில் அடங்காத கோடி ராமர்கள் வந்தாலும் பரதனின் அருளுக்கு சமமாவார்களோ என்று கூட கோசலை சொல்லவில்லை. பரதனின் அருளுக்கு அருகில் கூட எண்ணில் கோடி ராமர்கள் வர இயலாது என்பதாக கோசலையின் வாசகம் அமைந்து விடுகின்றது. என்ன துன்பம் பழியும் அனுபவித்தாலும் தன் அறத்தில் இருந்து அவன் ஒருபோதும் பிறழவில்லை. எவ்வித மனச்சோர்வு வந்தாலும் தளர்ந்து விடாமல் இருப்பது ஒரு மாவீரனுக்கு அழகே. வாழ்க பரதனின் அறம், வெல்க அவனின் அன்பு.